குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சே கொடுத்தாகணும் ஈவினிங் டைம். அதுக்காக தான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு இன்றைக்கி வந்திருக்கேன். ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான், அதை வச்சு சூப்பராக டீ போடுற கேப்பில் ஒரு அருமையான வடை ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக உதுராக நிற்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இது கூடவே கொஞ்சமாக இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. வெங்காயமே நல்லா தண்ணி விடும். அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு பிசைறோமோ அந்த அளவுக்கு தண்ணி விடும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சதுமே 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் போட்டுக்கோங்க. வடைக்கு அளவாக நான் ஆல்ரெடி வெங்காயத்துக்கு கூடயே வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்து வடை பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்தாலே போதும். நம்ம வடைக்கு உருட்டி வச்சுக்கலாம். வடை ஷேப்புக்கு மீதி இருக்கிற உருண்டையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துனதுமே ஒரு 2 நிமிஷம் கழித்து கரண்டியால் நல்லா திருப்பி விடுங்க. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் மாவு பிசையும் போது புதினாவும் கொஞ்சமாக கட் பண்ணி நறுக்கி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அழகாக வெங்காய வடை வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள அப்படியே மெதுன்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே இருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனாலே போதுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.